அக்ஷய பாரத் மாதா மகாராஷ்டிரா கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேளப்பா. எவ்வளோ பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய பில்டிங்காக போட்டு அப்ரூவல் வாங்குறது எங்கே? பஞ்சாயத்து போர்ட்டில் வாங்க தான். நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஒரு மெம்மோ பட்டியல் போட்டு அனுப்ப வேண்டாமாப்பா. பில்டிங்கு ஃப்ளவர் போடக்கூடாது, ஃப்ளவர்கள் எப்போ ஏற்றக்கூடாது, பூமி தாங்கணும், பூமி அதரும் எல்லாம் கோயில் சொத்து, கோயில் இடம் பூரா, ஐயா ஆலயங்கள் இடம் பூரா இருக்குது. மன்னராட்சியில் உள்ள கணக்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு இருக்குது. ஜமீன் அங்கே வரைக்கும் ஜமீன் இருந்தால கட்டு குத்த மாதிரி கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அதை மாற்றி அடிச்சுட்டான் அந்த அரசியல்வாதி. பட்டுன்னு மாற்றி அடித்து எழுதிட்டான். எழுதி ஒவ்வொருத்தனா வீட்டுக்காரனை இருக்க ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ஜாதி வாரியாக கிடக்கான்ல, ஜாதி நியமிச்சிட்டான்ல. இவனுங்களாம் ஜாதியை நியமித்து அந்த ஜாதியை நியமித்து எழுதி வச்சுட்டான். எழுதி இத்தனை ஒரு ஏக்கர் 10 ஏக்கர் 50 ஏக்கர் இப்படி எழுதி அப்படியே பூரா அரசியல்வாதி நியமித்த கணக்கில் ஜமீனுக்குள்ள காலத்தில் உள்ளவன் பூரா எழுதி கொடுத்து கட்டுக்குத்தன்னு கீழே போட்டிருப்பான். நான் விற்பனைக்குன்னு கொடுக்கல, பட்டா பவர் அவன் போட்டு கொடுக்கல, பூரா மாற்றி அடிச்சிட்டான். மாற்றி அடித்த கணக்கில் இப்போ உள்ள தூக்குதார். பஞ்சாயத்து போட்டு கணக்கு எடுக்கலை அப்படின்னா செகண்டில் முதன்னு உள்ளே வந்து அடைச்சி அள்ளிடுவான். ஆதார கார்டு ரேஷன் கார்டை தெரு வாரி சீட்டி வாரி அடைச்சிடுவான். தெரு விட்டு கூட வெளியே போட மாட்டார். அதே புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் கணக்கு கொடுத்துட்டார். நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், கன்னியாகுமரி மும்பை வரைக்கும் கணக்கு கொடுத்துட்டார். கேரளா, இலங்கை, சுலன் எல்லா நாடும் தான் ஒன்றுவோட பிடிச்சா ஒரு பேப்பரை வச்சு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி எப்படி பிஜேபின்னு சொல்லி இந்த 2 பொய்களும் உட்காந்து இவன் என்ன கணக்கு இந்த பேப்பரை வச்சு இப்போ எல்லா நாடையும் பிடிக்கணும்னு நினைக்கான். அதுதான் இப்போ பேப்பரை உள்ளே விட்டு மாட்டி தூக்கிட்டார். இந்த பேப்பரை வச்சு உள்ளே மாட்டி தூக்குன காரணம் இதுதான். இல்லைன்னா பேப்பரை வச்சு ஒவ்வொரு நாடாக விலைக்கு வாங்குவான். எப்படியே தமிழ்நாட்டுக்காரனுக்கு பல லட்சம் கோடியை முதலமைச்சர் கொடுத்தாச்சுன்னா இந்தா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவான் டெல்லியில் உள்ளவனுக்கு. அப்படி அதுதான் அதை பிடிக்க ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் இவர் பூமியில் இறங்கி 2 கொட்டை குண்டு நசுக்கி விடும்னு சொன்னாரா. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏண்டா பூமி யார் சொத்துரா? ஈசன் சொத்துரா. என் புருஷன்டா. என் புருஷன் ஈசனுடைய சொத்து, ஈஸ்வரன் சொத்து, பரமசிவன் சொத்து. ஏண்டா அழிக்க வந்த பாய்ப்பேகளா. நீதிமன்றமே அந்த நேரம் எல்லாமே உட்கார வச்சதே இவர் தான்டா. எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு. அதுக்கு தான் அணைச்சே நடத்தியே கொண்டு வந்தார். இப்போ எல்லாம் கரெக்டாக கேட்சி பண்ணிட்டார். அடி தூக்கி போட்டு மேய்ச்சி போட விட்டார். அதுக்கு தான் அந்த ஆணுக்கு பெண்ணு கசைக்கு விடமுனாரா. அது கண்டிப்பாக உறுதியாக செய்வார். பஞ்சாயத்து போட்டில் பூரா அந்த பனைமரத்துடைய கவட்ட கம்பை அட்ரா அப்படிம்பார். அடித்து தூக்கி 100 வச்சுக்கோங்கடா கையில் அப்படிம்பார். அப்படியே தெரு வாரி சீட்டி வாரி அடிச்சு விட்டே போவார். இதை பேப்பரை வச்சு விளையாடாத அதான் போடுதாரில்ல. ஒரு நாட்டுக்கு 50 லோடு 100 லோடு வந்தால் 1000 லோடு ஆக்குவான் அந்த பேப்பரை வச்சு. அப்போ 2ஆம் நம்பரை திரிக்கான். அப்போ இதுலேயும் கோர்ட்டார் பார்க்க வேண்டாமா? கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து பார்த்து நோட்டீஸ் விடணும். எல்லாம் தோல்கட்டு போகுதா, என்னென்ன போகுது, ஏன் இந்த கணக்கு நுப்பாட்டு அப்படின்னு. இப்போ இவர் நுப்பாட்டின விட்டு பிச்சு ரவரவையாக எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். கோர்ட்டு அவமதிப்பு, நீதிமன்றம் கோர்ட்டு அவமதிப்பு. வெளியில் பூரா பஞ்சாயத்து போர்டு அப்ரூவல் போட எல்லா கோர்ட்டும் அவமதிச்சாக போடுதான். பஞ்சாயத்து போர்ட்டில் அப்ரூவல் கொடுக்கான்ல. இப்போ அப்ரூவல் கொடுக்குறவனும் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டுருவார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்.